எலமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பினுடைய உறுப்புகள் மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னா, ஒரிஜினல், அதாவது கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருப்பாங்களா இல்லையா, எப்போ கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த நவம்பர் 26, 1949 என்னென்ன உறுப்புகள் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நவ் இன்றைய டேட்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கேயும் பிரியாம்பிள் முகப்புரை, அதே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாம்பிள் முகப்புரை, இந்த ரெண்டுலயுமே இருந்துச்சு. ஆனா என்ன டிஃபரண்ட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிரியாம்பிளுடைய உறுப்புகள் நான் சொல்லி தந்திருப்பேன், எஸ் டி ஆர் அப்படிங்கிறது அன்னைக்கு இருந்துச்சு. சொவாஜினிட்டி இறையாண்மை, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், ரிபப்ளிக் குடியரசு. ஆனா தற்பொழுது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா எஸ் எஸ் டி எஸ் எஸ் டிஆர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு. அதாவது சொவாஜினிட்டி இறையாண்மை, சோசியலிஸ்ட் சமூகத்துவம், செக்யூலர் சமய சார்பின்மை, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், ரிபப்ளிக் குடியரசு. அப்போ புதுசா 2 வேர்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 வேர்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆர்டிகிள்ஸ், அதாவது உறுப்புகள் எத்தனை அப்படின்னா அன்னைக்கு 395, இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 470க்கும் மேல இருக்கு. அதே மாதிரி ஷெடியூல்ஸ் அட்டவணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு 8, இன்னைக்கு அட்டவணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12. அதே மாதிரி பார்ட்ஸ் பகுதிகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு 22, இன்னைக்கு 25. அப்போ ஒரு சின்ன ரீகால் பண்ணுவோமா, பிரியாம்பிள் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு 3 உறுப்புகள் இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்டிஆர். இது போக இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒருமைப்பாடு அப்படிங்கிற வேர்டும் என்னாச்சு அப்படின்னா ஆட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் அன்னைக்கு 395, இன்னைக்கு 470க்கு மேல இருக்கு. அட்டவணைகள் அன்னைக்கு, அதாவது நவம்பர் 26, 1949 அட்டவணைகள் 8, தற்பொழுது 12. பகுதிகள் அன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 22, தற்பொழுது 25.